வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் அரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நிலவரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கக்கூடியவர் யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய உறுப்பினரான திரு ரத்னம் சதீஷ் அவர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே யாழ் மாநகர சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரத்னம் சதீஷ் அவர்களை இன்று சந்திக்கின்றோம். இன்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள், யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் அல்லது அனைவரும் தங்களுடைய பணிகளை இடைநிறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்கின்ற விடயத்தை அறிமுகமாகவே நாங்கள் திரு ரத்னம் சதீஷ் அவர்களை அழைத்திருக்கிறோம். வணக்கம் சதீஷ். தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். நன்றி. இன்றைய தினம் யாழ் மாநகர சபையினுடைய பணிகளை புறக்கணித்து மாநகர சபை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருப்பது ஒரு தகவலை காணக்கூடியதாக இருந்து, இந்த வெளிநடப்பு எதற்காக, என்ன நடந்தது மாநகர சபையிலே? வெளிநடப்பு இந்த மாநகர சபையிலே யாழ் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகளுக்கு மாநகர சபை ஆணையாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றஞ்சாட்டி மாநகர சபை உறுப்பினராகிய நாங்கள் இன்றைய தினம் அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தோம். என்ன விதமான இடையூறுகள் அரசு அதிகாரிகளால் ஏற்படுத்தப்படுகிறது? எந்த விதமான இடையூறுகள்? எமது பிரதேசங்களிலே நடைபெறும் அபிவிருத்தி வேலைகள் மற்றும் இதர பணிகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அதற்கான பணியை அவர்கள் செய்ய மறுத்து செய்யணுமில்லை. அப்ப அந்த பணியை மறைக்கணுமில்லோ, அதைத்தான் சொல்லணும். என்ன இல்லை, இப்பொழுது மாநகர சபை எடுக்கும் முடிவுகளை செயலாற்றுவதுதான் அதிகாரிகளுடைய வேலையாக இருக்க முடியும். அது சரியான புரிதலாக இருந்தால் மாநகர சபையினுடைய முடிவுகளை செயற்படுத்த தவறுகின்ற அதிகாரிகளே ஏன் அந்த நிலைக்கு அரசு அதிகாரிகள் வருகின்றார்கள் என்ற கேள்வி வருகிறது. எதற்காக, என்ன காரணம் இருக்க முடியும் அவர்கள் இந்த விடயங்களை செய்வதற்கு? அவர்கள் தங்கள் தன்னிச்சையான செயற்பாடுகளை தான் அவர்கள் செய்கிறார்கள். அதாவது அந்த சபைக்கு கட்டுப்படாத ஒரு நிலைமையை தான் சபையை சொல்றதே அவர்கள் கேட்காமல் தாங்கள் தன்னிச்சையாக நடைபெறுகிறபடியால தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது மாநகர சபையினுடைய முடிவுகளை செயற்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் இடையூறாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பது சரிதானே? அது சரி. அதே விஷயம்தான் நடக்குது. அதாவது அவர்கள் தடப்படுறதால இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமாய் அமைகிறது. அப்படியானால் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக மாநகர சபை எடுக்கக்கூடிய முடிவுகளை செயற்படுத்துவதற்கு, அதாவது மக்களுக்கு நலத்திட்டங்கள் சென்று சேர்வதற்கு அரசு அதிகாரிகள் இடையூறாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரசு அதிகாரிகள் என்பவர்கள் அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள். அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மாநகர சபை அமைக்கப்பட்டு அது எடுக்கக்கூடிய முடிவுகளை செயற்படுத்த முடியாமல் இவர்கள் எவ்வாறு தடை செய்ய முடியும் என்ற கேள்வி வருகிறது அல்லவா சதீஷ்? இதுல மாநகர செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி தங்கன்ற அதிகாரத்தை அதுல வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வெளிப்பாடா தான் இதை நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. அதனால தாங்கள் அந்த மாநகர சபை இவை என்ன எங்களுக்கு இதா கதைக்கிறது, நாங்கள் அந்த எங்கன்ற திட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம், அவை தங்கன்ற செயற்பாடுகளை செய்யட்டும் என்ற ஒரு நிலை தான் இங்க காணப்படுது. மக்களின் பிரதிநிதியாக நாங்கள் சொல்ற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை. ஒரு அபிவிருத்தி திட்டம்னு சொன்னாலும் அந்த அபிவிருத்தி திட்டங்களை அவைய செய்து முடிக்காமல் தங்கண்ட பாட்டுக்கு தன்னிச்சையா நடக்கிறதால இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துல எல்லாருமே பங்கு பெற்றி இருக்கிறோம். அந்த எல்லா கட்சிகளும் கட்சி பேதம் எல்லாரும் பங்கு பெற்றி எங்களுடைய வெளிப்பாட்டை உறுதியாக தெரிவித்திருக்கிறோம். இல்ல, அரசு சார்பு கட்சிகளும் கூட உங்களுடைய இந்த வெளிநடப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டனவா? ஆமாம், இல்ல அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய வட்டாரத்திலேயும் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட இல்லை. அப்ப அதனாலே அவர்களும் அந்த செயற்பாடுல இறங்கித்தான் ஆக வேணும். என்னன்னு சொன்னா அரசு பிரதிநிதிகளும் சரி, வேற கட்சிகளும் சரி, எந்த பிரதிநிதிகள் செயற்பாடுகளும் நடைபெறுவதில்லை. இப்போ 1.5 வருடமாக இந்த செயற்பாடுகள் ஒரு மந்த கதியில தான் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மந்த கதியில போய்கொண்டிருக்கிறாலே எல்லாருக்குமே ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கு. இந்த மாநகர சபையில நம்பிக்கை இழந்து, மக்களின் நம்பிக்கை இழந்து கொண்டு வரையினம் உறுப்பினர்களின் நம்பிக்கை இழந்து கொண்டு வர்றதாலதான் இந்த பிரச்சனை நடந்து அவர்களுமே இந்த போராட்டத்துக்கு தயாரா இந்த அரசு அதிகாரிகளை எங்கென்ற வழிக்கு கொண்டு வரணும். நாங்கள் செய்கிற வேலைகளுக்கு அவர் உறுதுணையாயிருந்து நாங்கள் சொல்ற வேலையில உடனே செய்து தர வேண்டிய தேவை ஏற்படுறபடியா அவைகளும் இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவையும் செய்திருக்கணும். அதை விட அனைத்து கட்சிகளுமே இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இது மக்களின் பிரச்சனை. எங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டவை அந்த
ஓட்டு போட்ட மக்களின் பிரச்சனை நாங்கள் அடிப்படை பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைக்கல என்று சொன்னால் நாங்கள் இந்த பதவியில வந்து இந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்றதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளிக்கணும். இல்லை நிச்சயமா நீங்கள அரச கட்சிகளும் அதாவது அரசாங்கத்தோடு இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டதா சொல்லுங்க. எந்தெந்த கட்சிகள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு வழிநடப்பு செய்தன அது சொல்ல முடியுமா? எந்தெந்த கட்சிகள்? இந்த போராட்டத்துல வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இலங்கை தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். இல்லை அப்படியானால் அரச கட்சிகள் கூட அதே அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய அந்த அந்த அதிகார போட்டியை இல்லை அதிகார துஷ்பிரயோகத்தை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் மாநகர சபை கொண்ட ஒரு ஆணையாளர் இருக்கிறார் அல்லவா, இந்த ஆணையாளர் இந்த விடயங்களை கவனிக்க மாட்டாரா? இந்த ஆணையாளர் மாற்றத்துக்கு பிறகுதான் இந்த இதுகள் வந்து பெருக்க வலிக்கிட்டது. அதுக்கு இந்த ஆணையாளர் எங்களுக்கு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முதல் மாற்றம் அடைந்து வந்த பிறகுதான் அதுக்கு மேல் அந்த நாங்கள் சொல்ற பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகி கொண்டு இருந்தது. நாங்க சொல்லி எங்கிட்ட ஒரு தேவை, எங்கள் மக்கள் எங்களுக்கு அறிவிப்பினம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த மக்கள் பிரச்சனை அறிவிக்கணும். நாங்கள் வந்து அந்த குழு தலைவர்களுக்கு அறிவிப்போம். மராமத்து குழு தலைவர், சுகாதார குழு தலைவர் இருக்கணும். அவைகளுக்கு எங்கள் மக்கள் மக்கள் எங்களுக்கு சொல்ற பிரச்சனையை நாங்க வந்து அவைக்கு போன் பண்ணி சொல்லுவோம். போன் பண்ணி சொல்லிக்கல அவை உடனே அந்த பிரச்சனையை அந்த அந்த அதிகாரிகள் இப்ப சூப்பர்வைசியருக்கு சொல்லி அந்த சூப்பர்வைசியர் வந்து உடனே அந்த இடத்துல பணியாளர்கள் கொண்டு வந்து வேலையை முடிச்சு தந்து நாங்கள் கிளீனா சொல்ற வேலையை மக்களுக்கு உடனே செய்து முடிக்க கொண்டிருந்த நாங்கள் அந்த பழைய ஆணையாளர் இருக்கும் பொழுது இந்த புது ஆணையாளர் வந்தோடனே நாங்க சொன்னோடனே அவங்க சொல்றாங்க ஆணையாளருக்கு போன் பண்ணி ஆணையாளர் அறிவிச்சு அவர் சொல்லினா தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம்னு சொல்லி அந்த மராமத்து குழு தலைவருக்கோ சுகாதார குழு தலைவருக்கோ அந்த அதிகாரிகள் சொன்னோடனே அவை எங்களுக்கு ஆன்சர் பண்ணினோம் என்னன்னு சொன்னா, நீங்கள் இதை செய்யலாமே, நாங்க இதை செய்யலாமே இருக்குன்னு சொல்லி அப்ப நாங்கள் அந்த இடத்துல போய் நின்னோன்னு காவல் நிக்க வேண்டி இருக்கு. காவல் நிக்கிறதால எங்கள்ட நேரமும் வினயமாகுது. எங்களுக்கு வேற வேற வேலைகளும் இருக்கு. அந்த வேலைகளையும் விட்டுட்டு நாங்கள் இந்த பொது பணியில மனத்தியால கணக்கா நிக்கல நிலைமை ஒன்று காணப்படுது. அப்ப அதான் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறபடியா இது சரியான எங்களுக்கு ஒரு தீர்வை தாங்குவோம்னு சொல்லி இதை விளங்கப்படுத்தி தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வாரோம். இல்ல இதுல இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அரசு அதிகாரிகள் மாநகர சபை எடுக்கக்கூடிய முடிவுகளை செயற்படுத்துவதற்கு மறுக்கின்றார்கள் என்ற விடயம் இருக்கிறது. அதே போல் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆணையாளர் அவர் தன்னுடைய பதவி நிலையை சரியாக பிரயோகிக்கின்றாரா என்ற கேள்வி இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது ஆணையாளரிடமிருந்து உத்தரவு போனால்தான் தாங்கள் பணிகளை ஆற்ற முடியும் என்று அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். அப்படியானால் ஆணையாளர் ஏன் மாநகர சபையினுடைய செயற்திட்டங்களை முடக்குவதற்கான முயற்சிகளை அவரே ஈடுபட வேண்டும் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? அவருக்கு என்ன பின்னணி இருக்க முடியும்? அவர் தன்னுடைய அதிகாரத்தை எங்களுக்கு பிரயோகிக்கிறார். எங்களுக்கு தனக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி என்னட்ட வந்துதான் எல்லா பெரிய விஷயமும் நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாங்க ஒரு பல்ப் ஒன்று சுட்டுடுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கோல் வந்தா நாங்க அந்த பல்பை சுட்டுடுதான் மாத்தி தாங்க மராமத்துக்குழு தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து அங்கே அறிவிச்சு போட்டு அந்த பல்பை போட்டுத்தாரு. ஆனா இப்ப நடக்கிறது என்னன்னு சொன்னா, ஆணையாளர்கிட்ட போய் ஆணையாளர் அந்த அவருக்கு சொன்ன பிறகு தான் அந்த பல்பை அவர் வந்து மாத்த வேணும் என்ற ஒரு நிலை இருக்கிறபடியே நாங்க ஆணையாளருக்கு கோல் அடிச்சா ஆணையாளர் ஆன்சர் பண்ணிடலாரு. அந்த அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். அப்ப அந்த வேலை எங்களுக்கு தடப்படுது. இப்ப நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தாலும் அந்த கடிதத்துக்கு நீ அவர்கிட்ட போய் சைன் வச்சு வர நாளா போயிடும். அதுக்குள்ள இங்க எங்களுக்கு இந்த மக்கள் வந்து வீட்டுக்கே தேடி வந்துருவார்கள். அந்த இடத்துல லைட் எரியல வந்து பாருங்கன்னு சொல்லி. அப்ப அதுகளால எங்களுக்கு சரியான மன வெறுப்பு ஏற்பட்ட நிலைமை தான் இந்த போராட்டத்தின் காரணம். அந்த முறையை ஏற்படுத்துகிறார்கள், இல்ல சரியான ஏற்படுத்தி தர பின்னிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை யாருமே கண்டுபிடிக்க இல்லாத நிலை ஒன்று காணப்படுறதால இத நாங்க இந்த போராட்டம் மூலம் கேட்டு இருக்கிறோம். இந்த அரசுக்கு இதை தெரியப்படுத்திக்கோம். இவைக்கு தெரியப்படுத்தி விட இந்த போராட்டம் செய்தால் அரசு இந்த இதுக்கு எங்களை சரியான தீர்வை பெற்று தரணும்ன்றதுதான் இன்றைய போராட்டத்தின் முக்கிய குறிக்கோள். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது சதீஷ். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஆணையாளர் தன்னுடைய அதிகாரமே மேலோங்கி இருக்க வேண்டும், மாநகர சபையினுடைய அதிகாரங்கள் தன்னுடைய கைக்கு வர வேண்டும் என்று அவர் செயற்படுவது போல் ஒரு விடயம் தென்படுகிறது. ஆணையாளர் என்பவர் ஏதோ அரசு சார்ந்தவரா அல்ல ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தவரா அல்ல அரசால் நியமிக்கப்படக்கூடியவரா அல்லது அந்த விடயங்களை சற்று சொல்ல முடியுமா? ஆணையாளர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்?
ஆணையாளர் புதிதாக வந்தவர். அவர் அவர் அவருடைய நிலைமைகள் நாங்கள் இப்பொழுது அறிய முடியாது உள்ளது. அவர் கட்சி சார்ந்தவரா, என்னத்துக்காக இந்த பணிகள் செய்கிறார், இல்லாட்டி தனது அதிகார வரம்பை, அதிகார போக்கை காண்பிக்கிறாரா என்பதை கூற முடியாது உள்ளது. எங்களுடைய நிலைமை, எங்களுடைய பிரச்சனை தீர வேணும் என்றதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவரை பற்றி அறிவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் தேட முற்படவில்லை என்பதை தான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் தேடினால் அதுக்குள் பல விஷயங்கள் ஒளிந்திருக்கும் என்பது அனைவருக்கும் புரியும். ஆனால் மனசபையினர் ஆகிய நாங்கள் தேடவில்லை. நாங்கள் மக்களின் பணியை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய உங்களுடைய இந்த போராட்டம், இன்றைய சபை நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் எந்த அளவிலே உங்களுக்கு பலனை தரும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? இது இப்ப உலக அளவில் போயிட்டுது. இந்த மீடியாக்கள் மூலமாக உலக அளவில் இந்த நிகழ்வு வழியால போயிட்டுது. அப்ப இதுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்துக்கும் சரி, ஆளுநருக்கும் சரி, எல்லாருக்கும் சரி ஒரு செய்தி போயிட்டது. என்னன்னு சொன்னால், மானசேவைக்குள்ள ஒரு பிரச்சனை குத்துப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கு. அது இந்த குத்துப்பட்டை நாங்கள் தீர்த்து வைக்க வேணும்ன்றதுல ஆளுநரும் சரி, அரசாங்கம் சரி ஒரு அக்கறை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சினாங்க. அப்ப அந்த போராட்டத்துக்கு ஆரம்பிக்கும் போது அதுக்கான தீர்மானங்கள் எல்லாம் எடுத்துத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் ஒரு மானசபைக்குரிய வரம்புகளுடன் தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. இது எங்களுக்கு நல்லொரு தீர்வை தரும், உலக அளவில் போய் அரசாங்கத்தை சென்றடையும் என்பதில் முழுவிதமான நம்பிக்கை இருக்குங்க. இல்லை, எந்த விதமான முடிவை அல்லது எந்த விதமான தீர்வு உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது? அதாவது மக்களுடைய நலங்கள் சார்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், மாணவர் முடிவுகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மாணவர்களுடைய முடிவுகள் அல்லது நல்ல திட்டங்கள் மக்களை சென்று அடைவதிலே தடைகள் ஏற்படுத்துகின்றன என்பதை மக்கள் நிச்சயமாக இந்த காணொலி ஊடாக புரிந்து கொள்வார்கள். எந்த விதமான தீர்வு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் மானசபையற்ற நிர்வாகத்துக்கு எதிராக செயற்பட மாட்டோம். ஒரு காலம் அவர்களோட சேர்ந்து இணைஞ்சு தான் இந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். இந்த போராட்டத்திலேயும் அவர்களுக்கு ஒரு செய்தியை தான் சொல்லி இருக்கிறோம். அவர்களோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாங்கள் போயில்லை. எங்கள்ட வேலையை நீங்க செய்திடணும், நாங்க மக்களின் பிரச்சனையும் நிறைவேற்ற வேணும் என்றதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இல்லை, நிச்சயமாக உங்களுடைய இன்றைய இந்த ஜனநாயக ரீதியான வெளிநடப்பு போராட்டம் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கும். அதாவது இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்கள் நிச்சயமாக மக்களை சென்றடையும். அப்ப தங்களுக்கான திட்டங்களுக்கு யார் யார் இடையூறாக இருக்கின்றார்கள், புதிதாக வந்த ஆளுநர் அவர் தன்னுடைய அதிகார வரம்பை நிலைநிறுத்த பார்க்கின்றார் அல்லது அதிகார வரம்பை மீறிய ஒரு சக்தியை தன்னுடைய வைத்திருப்பதற்கு எதிர்பார்க்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சுருக்கமாக, நாங்கள் இந்த நேர்காணல் நிறைவுக்கு வந்திருக்கிறோம், சுருக்கமாக இன்று மாநகர சபை அமர்வுகளை நீங்கள் புறக்கணித்த அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பாக தர முடியுமா எங்களுக்கு? ஆமாம், யாழ் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளான செயற்பாடுகளுக்கு மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி யாழ் மாநகர சபை உறுப்பினராக நாங்கள் இன்றைய தினம் அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தோம். 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையின் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் கூட்டு பங்களிப்புடன் குறித்த அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய மக்கள் பிரதிநிதிகளின் கட்சிகள் கலந்து கொண்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன்போது அதிகாரிகள் இதன் முறையற்ற செயற்பாடுகளால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் அடிப்படை நலன்களில் உரிய முறையில் நிறைவேற்றவும் மக்களை சென்றடைய முடியாத இக்கட்டான நிலையை ஏற்பட்டுள்ளதாக சபையின் உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். மாநகர சபையின் ஊடாக மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அபிவிருத்தி பணிகள் என்பவற்றில் அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமதங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் மக்கள் பிரதிநிதிகளின் அதிகார வரம்புக்குள் தலையிட்டு முடக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. முன்னதாக இந்த சபை அமரும் போது குறித்த அதிகாரிகளின் திட்டமிட்ட இடையூறுகள் தொடர்பில் தீவிரமாக விவாதித்திருந்தோம். இதன் போது அதிகாரிகளின் இத்தகைய தன்னிச்சையான செயற்பாடுகள் சபையின் நற்பெயருக்கும் மக்களின் உரிமைகளுக்கும் எதிரானது என விவாதிக்கப்பட்டு அது தொடர்பில் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. குறித்த தீர்மானம் அடுத்து அதிகாரிகளின் போக்கை கண்டிக்கும் வகையில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்லும்
நோக்குடனே இன்றைய அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் மக்களுக்கும் உறுப்பினர்களாகிய எங்களுக்கும் ஒரு பலனை தரும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த போராட்டத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இல்லை, நிச்சயமாக அரசு அதிகாரிகளோ அல்லது மாநகர சபை ஆணையாளரோ அல்லது மாநகர சபை அங்கத்தவர்களோ மக்கள் பணிக்கென்று வந்தவர்கள். அந்த மக்கள் பணிக்கான இடையூறுகள் எந்த பகுதியிலிருந்து எந்த கோணத்திலிருந்து வந்தாலும் அவை அரசாங்கத்தால் களையப்பட்டு மக்களுடைய பணிகள் தொடர வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது. இன்றைய நீங்கள் உங்களுடைய இந்த தகவல்கள் மூலம் மாநகர சபையில் என்ன நடக்கிறது, மக்களுக்கான திட்டங்கள் சென்றடைய விடாமல் யாரால் தடுக்கப்படுகின்ற விடயங்கள் நிச்சயமாக வெளிவந்திருக்கும். மக்கள் அதை உன்னிப்பாக அவதானிப்பார்கள். அரசும் இந்த விடயம் தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திரு ரத்னம் சதீஷ் அவர்களே, நாம் தொலைபேசி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உடனடியாக இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.